இந்தங்க இது கைப்பிடி பாருங்க, இதில் போட்டுக்கிறாங்க. இதுவே சரணம் 26/5/25 இப்போ தாங்க கட்டின மாதிரி போட்டுக்குது. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 1.5 வருஷமாக செவ்வாய்க்கிழமை. ஆமாங்க, அது இன்டர்வியூ சொல்ல ஐடியாவில் போயிருந்தீங்கன்னா இவரு மட்டும் தனியாக அந்த இது கட் பண்ணுறேன். ஓகே நம்ம அதை ஃபோன் நடுவில் வந்துச்சு. அதாவது வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, இவருக்கு மட்டும் ஐடி தனியாக வந்து பேசுகிறாரு, ஏதோ அந்த பூவெல்லாம் தராரு. கேட்டால் என்ன செவ்வாய்க்கிழமை வரீங்களா? ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இந்த கோயில் இருந்தால். அப்புறம் எப்படியாவது வந்துடும். வர முடியாது கூட இருக்க முடியும். எதனா ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு மூலியமாக கரெக்டாக செவ்வாய்க்கிழமை வந்துடுவேன். இப்போ 2 வாரம் வரல. இப்போ 3வது வாரம் என் ஃப்ரெண்டு உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ வரேன்னு சொன்னேன். அப்படியே இந்த கோயிலுக்கு வந்துட்டேன். இந்த கோயில் சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது இங்கே ஒரு நாராயணசாமி, சித்தர் நாராயணசாமி அவர்கள் காலடி தெளித்து ஆரம்பித்தது. அதுக்கு வணக்கம், நான் உங்களை நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்குண்ணா. ரொம்ப உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்றைக்கி நம்ம எங்கே வந்துடுறோம், நம்ம சோழியில் கடிதல் கோயில் தாங்க வந்துடுறோம். இந்த வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துடுறாங்க. இவர் பேர் தாங்க வல்லரசு. இது நம்ம சேனலில் இந்த வீடியோ தான் அவங்க புதுசாக வந்திருப்பாங்க. வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். சரிங்க, அந்த கோயிலேருந்து நான் இன்ட்ரோ பார்த்துருக்கீங்க. நந்து வர சொல்ல இந்த காட்சி பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குதுங்க. நான் வருஷத்தில் நான் கேப்சர் பண்ண முடிச்சா கேப்சர் பண்ணுறேங்க. நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். நான் வந்துட்டு ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க. ரொம்ப வருஷம் முன்னாடி இருக்கும். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் முன்னாடி இருக்குங்க. அதை வந்துட்டு இப்போ புதுசாக நிறைய கட்டிடுறாங்க. அதை அவங்களுக்கு காட்டுறேன் வாங்க. கோயில் சூப்பராக கட்டிக்கிறாங்க. அதை வந்துட்டு நாங்கள் வருஷத்துலேருந்து படிக்கிறதெல்லாம் இல்லை, நிறைய கட்டிக்கிறாங்க. அந்த சைடு ஹைரோ உட்காந்துங்கிறாரு. கொஞ்சம் பூச்சி மாதிரி இது எடுக்கிறதுக்கு கூட பார்க்கலாம். இப்போ தாங்க அந்த இடத்துல சாமி கும்பிட்டு வந்தோம். இங்கே அங்கே ஐயர்கிட்ட இன்ட்ரிவியூ என்ன எடுக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. அப்படியே இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல வீர விநாயகர் அப்படின்ற ஒரு சாமி இருக்காங்க. அதாவது நம்ம சாங்கிட்ட சொன்னால் விநாயகர் இருக்காங்க. இந்த இடத்துல தீவரானந்தம் ஸ்ரீ விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒரு சிவன் இருக்காங்க. அதாங்க இப்படி வந்தீங்கன்னா ஸ்ரீ அகத்தியர் அதை அகத்தியர் சித்தருங்க. இவரை பார்க்க நம்ம போய் ஆகணுங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் இந்த வீடியோ வரவங்க நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்ரீவள்ளி தேவியா சாமி சுமதின மணிகள் அப்படின்ற மாதிரி 3 பேர் இருக்கிறாங்க. நான் பேசுறது புரியாது, என்னாச்சு எனக்கே புரியல. நான் பேசுறது ஸ்ரீ அருணகிரிநாதர் இவர் ஒரு சித்தர் இதில் வருவார். இப்படி வந்தீங்கன்னா ஸ்ரீ ராமானிக அடிகள், ஸ்ரீ ராமானிக அடிகள் இவர் வந்துட்டு புத்தர் இதில் ஒரு நினைக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல ஐயப்ப சாமி இருக்காங்க. அப்படியே ஸ்ரீ ஊர்சாமா முத்திரங்கள், ஸ்ரீ உஸ்தாரா புத்திரியங்கள்னு சொல்லிட்டு இது ஒரு சாமி இருக்கிறாங்க. இடத்துல கோயில் வந்துட்டு நாங்கள் நிறையா கட்டி வழிபடுகிறாங்க. அதை வந்துட்டு இதை பார்க்க முடியும் கோயிலை சுற்றி. இந்த இடத்துல குழந்தைங்கள போயிட்டு பார்ப்பாங்க. சரியா எப்படி சொல்ல தெரியலங்க. அவங்க கேட்குறாங்க, கொஞ்சம் ஐயர்கிட்ட இன்ட்ரிவியூ என்ன இருக்க முடியுமா பார்க்குறேன். நம்ம பசங்க பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். நாங்கள் அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்தாங்க. இந்த சொல்ல படிக்கிட்டு தான் வந்தேன். படிட்டு பார்த்து நான் காட்டுறேன்.
இப்படி வந்தோடனே இந்த கோபுரம் இல்லைங்க, அந்த கோபுரம் தாண்டி வந்தோன்னே இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மரம் இருக்குங்க. நாங்கள் வசூலில் வந்துட்டு ஒரு மத்தியானம் 11:30 இருக்கும். அந்த டைம் செம்மையாக காற்றடிக்கும் சுற்றி. இந்த மரத்தில் மொத்தம் இந்த பழம் கொட்டும். அதை பொறிக்க வச்சு சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். இப்போ அந்த மரம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், இல்லை, அந்த இடத்துல பார்த்தேன். அதாவது வந்துட்டு இப்போது ஏதோ மெட்ராஸ் சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. நம்ம ஊர் இப்போ காட்டுறோம் பாருங்களேன். அதாவது வந்துட்டு இப்போது கேமராவில் ஏதோ சின்னதாக லைட்டு மாதிரி இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்க்க சொல்ல நிறைய அதை மின்னுதுங்க அந்த லைட்லாம். அங்கெல்லாம் இதில் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியா அப்படியே நிற்குது லைட்டை. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நீளம் தெரியுது, இந்த இடத்துல சின்னதாக தெரியுது, நீளம் அதிகமாக இருக்குது. அதாங்க கோயிலில் வந்துட்டு ஐடி சொன்னார், பேட்டி எடுக்க முடியுமான்னு நினச்சேன். இதோ இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. லாஸ்ட்டாக நிறைய விஷயத்த சொன்னாருங்க. நிறைய யூடியூப் சேனலாக வந்து பேசிடுறாங்க, அந்த ஸ்கேனர் கொஞ்சம் வீட்டில் சேருங்க, அதை வந்துட்டு வர முடியாதவங்க வந்துட்டு அந்த ஸ்கேனர் மூலியமாக எதனா கோயிலுக்கு எதனா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முடியும் நினைக்கிறேன். நம்மளால் வந்துட்டு கோயிலுக்கு எதனா பண்ண முடியுமானா அதை எந்த ஒன்றும் இல்லைங்க. அதை இடத்துல ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு அந்த கியூஆர் கார்டில் உங்களால் முடிஞ்சது எதனா ஆட் பண்ணுங்கள். ஆமாங்க, அது இன்டர்வியூ கேட்க சொல்ல ஐடியாவில் போயிட்டுன்னா இவரு மட்டும் தனியாக அந்த இது கட் பண்ணுறேன். ஓகே நம்ம அதை ஃபோன் நடுவில் வந்துச்சு. அதாவது வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன்னா, இவருக்கு மட்டும் ஐடி தனியாக வந்து பேசுகிறாரு, ஏதோ அந்த பூவெல்லாம் தராரு. கேட்டால் என்ன செவ்வாகம் வரீங்களா? ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இந்த கோயில் வந்தால். அப்புறம் எப்படியாவது வந்துடும், வர முடியாது கூட இருக்க முடியும். எதனா ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு மூலியமாக கரெக்டாக செவ்வாய்க்கு வந்துடுவேன். இப்போ 2 வாரம் வரல, இப்போ 3வது வாரம்லாம் என் ஃப்ரெண்டு உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ வரேன்னு சொன்னேன். அப்படியே இந்த கோயிலுக்கு வந்துட்டேன். அங்கே இன்ட்ரோவில் மட்டும் இவர் பேசினாரு, எதுலுமே வரலன்னு நினச்சி ஆடியன்ஸ் தப்பாக நினச்சிப்பாங்க. அதனால் இவர் வர வச்சேன். ரொம்ப வைக்கப்படுறாங்க. வேறு என்ன பேசினா இதே சொல்லி கொடுத்து தான் பேச சொல்கிறேன். நான் பண்ணுறது பாருங்கள். இப்போ பேச காட்டவே மாட்டேன் கேமராவில் கடிச்சு வச்சா. நீ பேச காட்டியா நீ வேற. சரிங்க. அதாவது வந்துட்டு இந்த கோயிலை வந்துட்டு நான் இது ஏற்கனவே சொன்னதான் ரிட்டர்னாக சொல்கிறேங்க. நான் வர சொல்ல அந்த லைட் இல்லை, இந்த பில்டிங் கட்டல, இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறாங்க. உங்களால் முடிஞ்சது அந்த ஸ்கேனரில் நீங்கள், நான் இதுக்கு புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சது நீங்கள் அந்த ஸ்கேனரில் பண்ணுங்கள். அந்த கோபுரத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் சுமார் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது இங்கே ஒரு சித்தர் நாராயணசாமி அவர்கள் காலடி வச்சு ஆரம்பித்தது. அதுக்கு காரணம் வந்து இங்கே நம்ம இருக்கிற இடத்துல, முருகர் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய பாறை ஒன்று இருந்தது. அந்த பாறையை நைட்டில் வந்து தானாகவே உருண்டு கீழே விழுந்தது. இந்த கீழே விழுந்தது அதே செகண்டு அவர் நாராயணசாமின்னு சொல்கிறேன்னா, அவர் ஒரு 24-25 வயசு இருக்கும்போது அவர் கனவுல போய் முருகர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த மலை மேலே வந்துருக்கிறேன், நீ உடனே வந்து எனக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லும்போது அவர் அந்த நைட்டில் தூங்கி இருக்கிறவர் எழுந்து ஓட்டமாக ஓடி வந்துட்டார். ஓடி வரும்போது ஊர் ஜனங்கள்லாம் ஏன் ராத்திரியில் ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே துரத்தி வராங்க. துரத்தி வந்து பார்த்தா கடைசியில் அந்த குண்டாண்டில் வந்து உக்காந்துட்டு முருகர் மலை மேலே வந்துட்டார், நான் இனி வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே உக்காந்துட்டு அங்கேயே வந்து ஒரு 2-3 வருஷமாக வந்து திருவிழா பண்ணுறது, அன்னதானம் போடுறது அங்கே செஞ்சுட்டு இருந்தார். அந்த கேப்பில் அவராக அந்த மலை மேலே வர்றதுக்கு வழியே கிடையாது. அந்த வழியை வந்து அவர் தானாகவே உருவாக்கி மேலே வந்து விளக்கு மட்டும் வச்சுட்டு போவார். விளக்கு வச்சுட்டு போகும்போது அது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அப்படி போயிருப்பார். அதுக்கப்புறமா அவர் சின்னதாக ஒரு ஓலை குடிசை போட்டு விளக்கு ஏற்றுவார். அப்புறம் அங்கே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முருகர் நான் இங்கே வந்திருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதனால் தனியாக வந்ததுனால குமரமுருகன் பேரை வச்சு, கொன்றை சரித்த குமரமுருகன் அப்படின்னு பேரை வச்சு இங்கே முருகரை பிரதிஷ்டை பண்ணி சின்னதாக கட்டினார். சுமார் ஒரு 40 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிருக்கும். சிறுக இப்போ நம்ம பார்க்குற முருகருக்குரிய கோயில் இவ்வளோ பெருசு உருவானதுக்கு அவர் சித்தர் நாராயணசாமி தான் காரணம். அவர் ஒருத்தராகவே உருவாக்கப்பட்ட இந்த கோயில். அதனால் இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதாக விளங்கி போச்சு. இப்போது இன்னொரு விஷயம் என்னான்னு சொன்னால், மலை மேலே தனியாக முருகர் இருந்தார்னா அதிகமான பவர். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா பவர் என்னென்னா, நானாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். போது எக்ஸ்ட்ரா பவர் இன்னும் அவருடைய ஒரு அலைகள் வந்து ஒலி அலைகள் வந்து இங்கே இருக்குது. அதனால் வந்து இங்கே 3வது பவர். அதனால் இங்கே வரவங்கெல்லாம்
நான் நினச்சி போனதெல்லாம் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப பவரான முருகர். பக்தர்கள் எல்லோரும் அனைவரும் வந்து நம்ம முருகனுடைய அருள் பெற்று போகணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். இங்கே வந்து திருப்பணி இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொரு 5 மாதத்து 6 மாதத்துக்குள்ளே கும்பாபிஷேகம் செய்ய போகிறோம். உங்களால் முடிஞ்ச உதவிகள் பொருளாகவும் கொடுக்கலாம், இல்லை பணமாகவும் எதுவாக வந்து ட்ரஸ்ட்டு வச்சுக்கிறோம். ட்ரஸ்ட்டு பேருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கோயிலுக்கு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நாங்கள் அந்த திருப்பணி செய்கிறதுக்கு உதவியாக இருக்கோம். மிக்க நன்றி, வணக்கம். பாருங்கள் கோபுரம் தெரியும் தான் நினைக்கிறேன். வேற சொல்ல இந்த இது கூட இல்லைங்க, இது கூட இப்போ தான் கட்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க பிளேஸ். எப்போவுமே நம்ம வந்துட்டு நைட்டில் வரமாட்டோம், அதிகமாக பகலில் தான் வருவோம். இந்த வீடியோ வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஃப்ரெண்டு அவர் கூப்பிட்டாருங்க, ரொம்ப ஃப்ரெண்டு தான். அவர் கூப்பிட்டாரு திடீர்னு, வாங்க ப்ரோ போகலாம் வான்னு சொல்லிட்டு. சரி நம்மளும் கட்டட்டு எதனா கட்டிக்குவோம், சாமி எதனா உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு நானும் வந்தாங்க. வந்துட்டு இந்த கோயிலோட லொக்கேஷனை வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பயோவில் நான் அப்படியே லைவ் லொக்கேஷனை பின் பண்ணி வைக்கிறாங்க. அதை பார்த்து நீங்கள் வரலாங்க. மீறி எதனா லொக்கேஷன் பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. சரிங்களா? அவ்வளோதான், கோயிலை சுற்றி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதுக்கப்புறம் அதான் வெளிய வழிலாம் காமிக்கல நினைக்கலாம். ஒரு வாட்டி நான் ஆட் பண்ணால் தான் உங்களை இன்ட்ரோவில் பார்க்க முடியும். நான் ஆட் பண்ணல, ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லைன் வரோங்க. இந்தங்க இது கைப்பிடி பாருங்கள், இதில் போட்டுக்கிறாங்க குருவே சரணம் 26/5/25. இப்போ தாங்க கட்டின மாதிரி போட்டுக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்த வழி வந்துட்டு வண்டியிலே வந்துட்டோங்க. அது வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் நல்ல வழியாக பண்ணாங்க. கம்பை வச்சு லைட்லாம் ஆட்டினாங்க அந்த சைடு. அதான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் நார்மல் நடந்து வந்தால் இந்த வழி தாங்க, இந்த மாதிரி வழி தாங்க இருக்கும். நல்லா தான் இருக்கும் பாதை. ஒரு எவ்வளோ நேரம் ப்ரோ ஏற முடியும் இந்த பாதியில்? 10 நிமிஷம் அவ்வளோதாங்க. ஹைட்டு எவ்வளோ இருக்கும்? வளைவு தான். அவ்வளோதாங்க, ரொம்ப ரிஸ்க்லாம் இல்லை. இதில் வர முடியலாம், அதாவது ரொம்ப முடியாதவங்க அந்த மாதிரி ஆளாக தான் வண்டியில் வரலாம். மிச்சப்படி இதே வரலாம். நாங்கள் அன்டைம் வந்தனால தாங்க நாங்கள் வண்டியில் வந்தோம், இல்லைனா படிக்கிற வழியாக தான் வந்திருப்போம். நான் வண்டியில் போகிற டைம் ஆயிடுச்சு, ஆனால் அப்பா அங்கே இருக்கும் அந்த மாதிரி சொன்னதால அதான் வண்டியில் வந்தோம். இல்லைன்னா நாங்களே படிக்கிற வழியாக தான் அங்கே வந்திருப்போம். அதை படிக்கிற வழி காட்டுறதா உங்களுக்கு வந்த இதுதாங்க படிக்கிற வழி. ஒரு செகண்ட் கொடுக்கணும் கூட இருங்க, உங்களுக்கு சரியாக காட்டுறேன். இப்படி போனோம், இப்படியே போய் அப்படியே இப்படி போனீங்கன்னா வச்சுக்கா அவ்வளோதாங்க, நீங்கள் கிரவுண்டுக்கு போயிடுவீங்க. அதாவது வந்துட்டு கீழே போயிடுவீங்க. அவ்வளோ அந்த இடத்துல போய்ட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரே மெயின் ரோடு, அந்த லைட் தெரியுது பார்த்தீங்களா, ஒரே ஸ்ட்ரைட்டு போனீங்கன்னு நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அதுதான் இதுதாங்க படிட்டு வழி. மிச்சப்படி வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, இதாங்க கோயில். இந்த வண்டியில் தாங்க நம்ம வந்தோம். இவர் தாங்க டிரைவரு. அப்படியே வந்துட்டு இப்படி போனோங்க, இதோ அந்த வழியில் போனோம். வாங்க போகலாம். இப்போ அந்த சாமியாரோட சமாதி போங்க. எங்கப்பா பாப்பா பார்த்துட்டு வரலாம். இந்த இடத்துல தான் அவரோட ஜீவ சமாதின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே போங்க. ஆனால் இது வந்துட்டு எங்கே இருக்குதுன்னா, நம்ம வந்துட்டு அதான் கோயிலுக்கு உள்ளே வர என்ட்ரன்ஸ்லேயே அந்த சைடு போனால் படிக்கிட்டு பாதை, இப்படி வந்தால் கொஞ்சம் டாச்சரி அப்படியே மேலே போகிற பாதைங்க. இதுதான் இந்த இடத்துல தான் அந்த வந்துட்டு அந்த அவர் சொன்ன அவரோட ஜீவ சமாதி இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துக்கிறியாப்பா அந்த ஜீவ சமாதியா? பார்த்துக்கிறேன். அப்படியே அடிக்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாங்க, இந்த இடத்துல தாங்க ஜீவசமாதி இடத்துல வந்த ஒரு இது. அதாவது வந்து ஜீவசமாதின்னு ஒரு இடத்துக்கு நம்ம வரோன்னா மேக்ஸிமம் நம்ம ஒரு அமைதி நிலையத்தில் தாங்க வரணும். நான் கேள்விப்பட்ட அளவுக்கு சரி நம்ம பேசக்கூடாது தாங்க. வந்து நம்ம அமைதியாக தியானத்தில் உட்காந்தோன்னா ஒரு மன நிம்மதியோ இல்லை அந்த இடத்துல
இதெல்லாம் ஜீவசமாச்சாரம் இதெல்லாம் சொல்ல விரும்புவாங்க. அந்தமாரி நிறைய ரியலாக நடக்குது தாங்க. இதெல்லாம் கோயிலில் ஆன்மீக விதத்தில் இதெல்லாம் வந்துட்டு உண்மை தாங்க. யார் யார் நம்புறீங்களோ நம்ம ரொம்ப நம்புகிறேங்க. அதாவது வந்து ஜீவசமாதி காட்டுறது தப்பு தான், இதுதான் உங்களுக்கு காட்டுறேங்க. அது வந்துட்டு மேலே அந்த போர்டு இருந்துச்சுங்க. மேலே வந்துட்டு அந்த லைட்டு வச்ச இடத்துல சரியாக தெரியலங்க. இந்த இடத்துல நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுதுங்க. இந்த சாமியார்கள் தாங்க ஜீவசமாதி ஆனது. இந்த கோயிலை வழிபட்டதெல்லாம், அதாவது இந்த கோயிலை அவரால் முடிஞ்ச அளவுக்கு கட்டி ஒரு கோயிலாக வர வச்சது அந்த சாமிகள் தாங்க. அதாவது வந்து அவர் பேர் வந்துட்டு சரணம் டி சித்தர் நாராயண சாமிகள் தாங்க அவரோட நேமு. வந்துட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீவசமாதியை பார்த்துட்டு போங்க. ஐயா அந்த இடத்துல வந்துட்டு ஸ்லோவாக பேசுகிறேன். அந்த இடத்துல வந்துட்டு அதிகமாக பேசக்கூடாது. வீடியோ எடுக்கிறது முதல்ல தப்பு தாங்க. ஒரு சைடு தாப்பால் போட்டேன். ஓகேங்க, இதோட வீடியோ முடிச்சலாம் நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருங்க நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது வந்துட்டு கோயில் நல்லா இருக்குதுங்க. இந்த கோயிலுக்கு வாங்க ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஆமாங்க, இவர் சொல்கிற மாதிரி தாங்க. இந்த கோயில் வந்துட்டு செவ்வாய் எப்போனா வரலாம். இந்த கோயிலுக்கு எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது? ஒரு 8 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். காலைல 6 மணி 6 மணி ஓப்பன் பண்ணுறாங்க. நைட்டு ஒரு 8 மணி வரும். அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆமாங்க, அதை வந்துட்டு ஒரு முருகரோட தீவிரமான பக்தராக இருந்தீங்கன்னா இந்த கோயிலை நீங்கள் வழிபடலாங்க. இது நல்ல இதுதாங்க. அதாவது இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது ப்ரோ? அந்த லொக்கேஷன் சோழிங்கர் டு அரக்கோணம் கரிக்கல் கிராமம். அதாவது வந்துட்டு உங்கள் ஸ்லாங்கில் சொல்கிறேன். அதாவது சோழிங்கர்லேருந்து அரக்கோணம் போகிற வழியில் கரிக்கல் கிராமத்தில் இந்த கோயில் லொக்கேஷன் இருக்குதுங்க. அதாவது வந்து நான் சொல்கிறது இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் சுற்றி வளர்த்துறது மட்டும் புரியும். வெளியே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாதுங்க. அவங்களுக்கு நான் பயோலையும் கமெண்ட்லேயும் நான் அந்த லொக்கேஷனை லைவ் லொக்கேஷனை பின் பண்ணி வைக்கிறேங்க. அந்த இது மூலிமா நீங்கள் உள்ள வரலாங்க. அந்த லொக்கேஷனை பண்ணி இதோட வீடியோ முடிச்சலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.